வணக்கம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய நிலையை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் பக்கபலமாக இருக்கும், தன வரவை பெறக்கூடிய நிலை எது, தெய்வ அனுகூலம் பெறக்கூடியது எது, இதை நம்ம கொஞ்சம் விலாவரியாக பார்க்க போகிறோம். அதாவது தாரைகள் பற்றி நம்ம சொல்ல போகிறோங்க. தாரா பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் இந்த 27 நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாக வருகிறது. இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே அன்னைக்கு பிறந்த நட்சத்திரம் மறுபடியும் வருது இல்லைங்களா, ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரம் வரும் காலம் டென்ஷனாக இருக்கும், அலைச்சலாக இருக்கும். எப்போவுமே இந்த அஸ்வினிக்கு 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதாவது பரணி நட்சத்திரம் அஸ்வினிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுள் நட்சத்திரம். சம்பத்து, சந்தோஷம், அனுகூலம், தனவரவு தரக்கூடியது இந்த பரணி நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் விபத்து தாரை, ஆபத்து, பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை தருதுங்க. 4வது ஷியாமத்தாரைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஷியாமம் சௌபாக்கியம் தரக்கூடிய நட்சத்திரம் 4வது நட்சத்திரம். 5வது நட்சத்திரம் காரிய தடை, அதாவது காரியத்தில் எதுவும் சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 6வது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல், அனுகூலமான ஒரு சூழல், தெய்வ அனுகூலம். 6வது நட்சத்திரம் நீங்கள் அஸ்வினிலேருந்து எண்ணிட்டு வரணும். இப்போ ஒவ்வொருத்துக்கும் நம்ம பலன் சொல்லிட்டுருக்கோம். அஸ்வினி 1வது நட்சத்திரமாக வச்சிங்க. அஸ்வினி டென்ஷன், அலைச்சல்னு சொல்லணும். 2லேருந்து அப்படியே 1லேருந்து ஆரம்பிச்சுடுவாங்க. 7வது நட்சத்திரம் வதை தரக்கூடிய நட்சத்திரம். 8 நட்பு, தன வரவை தரக்கூடியது. 9 அதிகமான நட்பை கொடுத்து சலிப்பையும் கொடுக்கக்கூடியது. அதனால் அளவான நட்பு ரொம்ப நல்லது. 10வது நட்சத்திரம் கர்மம், காரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம். ஆனால் கர்மம் நடந்த பிறகு காரியம் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது கர்ம காரியம் நடந்த பிறகு வெற்றி தரக்கூடிய நட்சத்திரம் 10வதாக வரக்கூடிய நட்சத்திரம். 11வது நட்சத்திரம் நன்மை தரும், சுபத்தை தரும், ஆனால் சமுதாய பகையை தரும் நட்சத்திரம். நன்மையையும் சிறப்பையும் தந்தாலும் சமுதாய விஷயங்களில் அளவோடு ஈடுபட வேண்டும். பகையை, விரோதத்தை தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் அஸ்வினிக்கு. அஸ்வினி 1ன்னு எடுத்துக்கணும். 11வது நட்சத்திரம். 12வது நட்சத்திரம் தர்ம சங்கடம், சங்கடத்தை தரக்கூடிய நட்சத்திரம். 13வது நட்சத்திரம் சூப்பர், நன்மை, ஆயுள் சிறப்பு, அதுபோல் பதவி உயர்வுன்னா 13வது நட்சத்திரம். அதாவது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு 13வது நட்சத்திரம் வரும் இல்லையா, கோச்சார ரீதியாக. அந்த நட்சத்திரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு அன்றைக்கி பதவி உயர்வுலாம் எல்லா நாளும் கிடைக்காது. ஒரு நல்ல சிறப்பு, நன்மை, ஆயுள் சிறப்பு, அதுபோல் பதவி உயர்வு, சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உயர்வு அப்படின்னு சொல்லணும். 14 காரிய தடை, மன சலிப்பை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் 14வது நட்சத்திரம். 15 நன்மையும் சுபிட்சத்தையும் தரக்கூடிய நட்சத்திரம் 15. 16 சங்காத்தியம், விவகாரம், வம்பு, சண்டை இதெல்லாம் தரும். 17 நன்மை தரக்கூடிய நட்சத்திரம். 18 பண பகையை தரக்கூடிய நட்சத்திரம். 19 அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரம். 20 நன்மை, சிறப்பு, சுபத்தை தருவது. நன்மை, சிறப்புகள், சுபத்தை தருவது. 21 மாறுபட்ட நிலையையும் பாதிப்பையும் தரும் நட்சத்திரம். ஒரு சேஞ்சஸ் இருக்கும், பாதிப்பையும் தரும். 22வது என்றைக்குமே ஒஸ்ட்டு நட்சத்திரம். ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமாக வருவது வைநாசிக நட்சத்திரம். தடையை ஏற்படுத்தும், காரிய தடை, காரியத்தில் வெற்றி கிடைக்காது, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ இப்போ 22வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்திச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு இப்போ பதவி உயர்வு கூட தராமல் அழிச்சாட்டியம் பண்ணும், எல்லாத்துலேயும் காரிய தடை ஏற்படும். 23 அதிருப்தியான செயல், நிலையை தரக்கூடியது. 24 சாதக நிலை,
எப்படி சாதகம்? இடம் பூமி சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை தருவது, எல்லா விதமான சோதனைகளையும் 25 எல்லா விதமான சோதனைகளையும் சங்கடத்தையும் தருவது 25வது நட்சத்திரம். 26 ஜாதி பற்று நலம் சுபிட்சத்தை தருவது. 27 அதாவது வழக்கமான ஒரு நட்சத்திரம், வணங்கக்கூடிய தெய்வ அனுகூலம் அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும். இப்போது இந்த நட்சத்திரங்களை நம்ம 27 நட்சத்திரத்தினுடைய பலன்களை சொன்னோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தன வரவை தரக்கூடியது சம்பத்து தாரை, ஷியாம தாரை, சாதக தாரை, மைத்திர தாரை, பரம மைத்திர தாரை. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2, 4, 6, 8 இதை பற்றி தான் நம்ம விளக்கமாக சொல்ல போகிறோம். பரம மைத்திரத்தை பற்றி கூட பெருசாக சாஸ்திரத்தில் அதிகமாக சொல்லப்படலை. அது நல்லது தான், பட் இருந்தாலும் 2, 4, 6, 8ங்கிறது சூப்பர். தன வரவு தெய்வ அனுகூலம் பெற என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம சொல்ல போகிறோம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ஆஃபீஸில், உங்கள் வீட்டில் குதிரை முகம் ஃபோட்டோவை வீட்டில் வச்சிங்க, ஆஃபீஸில் வச்சிங்க, வைப்ரேஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு 3-4 குதிரைகள் சேர்ந்த மாதிரி இருக்கும் பொம்மைகள், அதை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது நல்லது தரும். இப்போ அஸ்வினிக்கு 2வது நட்சத்திரம் பரணி, சம்பத்து தாரை, நல்ல பணம் வருவாய், சுபீட்சத்தை தரக்கூடிய ஒரு அனுகூலம், தெய்வ அனுகூலத்தை தரக்கூடியதும் அதுதான். துர்கா தேவியை கும்பிட வேண்டும். பரணியினுடைய அதி தேவதை பரணி கும்பிட்டா 2வது நட்சத்திரம் பரணி உங்களுக்கு சம்பத்து தாரை ஆகிடுது. அப்போ பரணி நீங்கள் அதுக்குள்ளான அதிதேவதையை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த தெய்வம் குளிர்ச்சியாகி உங்களுக்கு நல்ல சம்பத்து தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லணும். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வம் இந்த பரணி நட்சத்திரத்தில் அதுக்குண்டான ஒரு நிலை, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அரக்கோணம் அருகில் திருவாலங்காடு காளி கோயில் பரணி நட்சத்திரத்துக்கான வைப்ரேஷன். அப்போ பரணியை நீங்கள் கும்பிடணும். அந்த தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னு சொன்னால் அதனுடைய வைப்ரேஷன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு சம்பத்து தாரை இயங்கும். உணவுகள், இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நெல்லிக்காய் வீட்டில் எப்போவுமே இருக்கணும். நெல்லிக்காய் ஊறுகாய் இருக்கணும். நெல்லிக்காய் வாங்கி வச்சுக்கலாம், நெல்லிக்காய் சாப்பிடலாம். நெல்லிக்காய் நிறைய உணவுகளில் எதெல்லாம் எங்கெங்கே சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சாப்பிட அதனுடைய வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல சம்பத்து தாரை அதை இயக்கும். அந்த சம்பத்து தாரை இயக்கக்கூடிய நிலையை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ அது இயங்கினா பண வரவும் வரும் இல்லையா? மரம் நெல்லி மரத்தை கூட வளர்க்கலாம். அது நெல்லி மரத்தினுடைய காற்று சுவாசம் பட்டின்னு சொன்னாலே அதனுடைய எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் அஸ்வினிக்கு 7வது நட்சத்திரம் பகை, 22வது நட்சத்திரம் வைநாசிகம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 8வது நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். இப்போது 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன வரவை தரக்கூடியது 8வது நட்சத்திரம் பூசம். பூச நட்சத்திரம் தான் 8. அதிதேவதை குரு பகவான். பொதுவாக ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க. ஜீவசமாதிகள்லாம் சென்று வழிபாடு பண்ணலாம். பூசத்துக்கு எனர்ஜி தரக்கூடிய கோயில் குச்சனூர் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது பூசம் விளாம்பழம் சாப்பிடலாம். அரச மரத்தை, அதாவது கோயில் கட்டி அதில் அரச மரத்துக்கு வீட்டில் கோயிலில் இருக்கக்கூடிய இதுக்கு மஞ்சள் தண்ணி எடுத்து போய் தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது 8வது நட்சத்திரம் பூசம். அதை இது பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா பண வரவு சம்பத்து தாரை இதெல்லாம் இயக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 6வது நட்சத்திரம், 6வது சாதகத்தாரை, 8 மைத்திரத்தாரை. இப்போ 8 பற்றி தான் நம்ம சொன்னோம். 6வது சாதகத்தாரை. இப்போது 6வது அப்படின்னும் பொழுது உங்களுக்கு
நட்சத்திரத்தை இது 6வது நட்சத்திரமாகத்தை இயக்கினால் தெய்வ அனுகூலம் கிடைக்கும். அது 6வது நட்சத்திரம் திருவாதிரை. சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் அதனுடைய வைப்ரேஷன் உள்ள கோயில், எனர்ஜி உள்ள கோயில். சிவனை வழிபாடு செய்யலாம். திருவாரூர் திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னாலும் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். வாழைப்பழம் சாப்பிடலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செங்காலி மரம் வளர்க்கலாம். இது தாங்க தாராபலன். அதாவது சம்பத்து தாரை 2, சியாம தாரை 4, அப்புறம் 6ஆம் இடம் சாதகத்தாரை, 8 மைத்திரத்தாரை. இதை பற்றி தான் நம்ம விளக்கமாக சொல்கிறோம். இது இந்த 5 இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 அதாவது சம்பத்து, சியாமம், சாதகம், மைத்திரம், பரம மைத்திரம் அப்படின்னு இது எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். இப்போது பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் ஆகாது. திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இந்த 4 நட்சத்திரம் 4, 3, 12 அதில் 1 கழிச்சிட்டோம். ஸோ இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு, நண்பர்கள், உறவினர்கள், இப்போ ஆஃபீஸில் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஜென்ம நட்சத்திரம், அணுஜென்மம், திரிஜென்மம்னு அது 3 கான்செப்டுங்க. ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு நிறைய எபிசோடு ஆகிடும், டைம் ஆகும். அதனால் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். இந்த நட்சத்திரங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களா பாருங்கள். ஆஃபீஸ் கொலீக் இருக்காங்க, இவங்களால உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராதுங்க. பின் பாயிண்ட் பிரச்சனை வராது. அதுதாங்க இதை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போது இந்த நட்சத்திரத்தை, அஸ்வினி நட்சத்திரத்தை, இந்த நட்சத்திரங்கள்லாம் இயக்கும்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல ஒரு சம்பத்து, சியாமம், இதெல்லாம் சாதகமான ஒரு சூழல் எல்லாமே விளங்கும் அப்படின்னு சொல்கிறோம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.